ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பழங்கள் எல்லாம் சாப்பிட்ணும், என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும், அதை சாப்பிட்டா நம்ம முகத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை எப்பொழுதுமே இளமையாக வச்சுக்கணுமா, அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சொல்கிற கருத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசு இருக்கிறவங்க கூட 20 வயசு இருக்கிறவங்களா மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான மற்றும் சில பயனுள்ள கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பயனுள்ள டிப்ஸு உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டுங்க, ஃபேஸில் ரொம்ப எண்ணெய் வடியுது அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எண்ணெய் போட்டாலுமே என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்ல போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணும், என்னென்ன ஃப்ரூட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். கவலையை விடுங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் மாற்றம் தெரியுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருவருக்குமே நம்ம இளமையாக இருக்கணும், எப்போதுமே வயசானவங்களாக தெரியக்கூடாது அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அழகு சாதன பொருட்களை வாங்கி எல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகி முகப்பரு வர்றது, ரேஷஸ் வர்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இயற்கை முறையில் நம்ம என்னென்ன பயன்படுத்தினா நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும், பளபளப்பாக இருக்கும், சருமம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்துக்கு நம்முடைய உணவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சருமத்தை வயதான தோற்றம் தெரியாமல் இளமையாக வைத்துக்கொள்வதற்கு சில உணவுகளை நம்முடைய தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னாவே போதும், முதுமையான தோற்றம் நீங்கி இளமையாக இருக்க முடியுங்க. அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல போகிறேன். எவ்வளவு தான் விலையுறந்த அழகு சாதன பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டாலும் நம்முடைய உடலுக்கும் சருமத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் கொடுக்காவிட்டாலும், சருமத்தை நீர் சத்துடன் வைத்து கொள்ளாமல் போனாலும் சருமத்தில் சுருக்கங்கள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இளம் வயதிலேயே வயதான தோற்றம் உண்டாவது போன்ற பிரச்சனைகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க. அதையெல்லாம் சரி செய்ய நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு கப் ஸ்ட்ராபெரி பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி அளவில் 130% அளவுக்கு இருக்குமாங்க. அதாவது ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை மென்மையாகவும் பளிச்சுனும் வைத்திருக்க இது உதவி செய்தாங்க. போதிய அளவு வைட்டமின் சி இல்லாமல் போனால் சருமத்தில் மெல்லிய கோடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பெண்கள் தேவையான அளவு வைட்டமின் சியை சேர்த்து கொள்ளாமல் போகும்போது சருமத்தில் அதிகமான வறட்சியும் சுருக்கங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் ஏற்படும் தொய்வை தடுத்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவி புரியுதுங்க. இந்த ப்ளூபெர்ரி பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆந்தோசயனின் உள்ளிட்ட சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சருமத்தில் உண்டாகும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடுவதோடு மட்டுமல்லாமல் சருமத்தில் ஏற்படும் சேதத்தையும் தடுக்க இது உதவி புரியுதுங்க. இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ட்கள் சரும புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க உதவி புரியுதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பெக்டின் என்னும் மூலக்கூறு இருக்குதாங்க. இது இரத்த சர்க்கரை அளவை முறைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிக செய்யுதாங்க. நம்முடைய சருமத்தின் ஆரோக்கியத்திலும் இது பிரதிபலிக்க செய்யக்கூடியதாக ஒன்று இருக்குது. ஒரு வருடம் வாரத்திற்கு 3 நாட்கள் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய நோய் அபாயம் 15% அளவுக்கு குறைவதாக ஆய்வுகள் குறிப்பிடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழத்திலையும் என்னென்ன
ஃபேஸ்க்கான நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எலாஜிக் அமிலம் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா, சருமத்தில் இறந்த செல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீக்கி புதிய செல்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுத்தப்பட்டு வருதாங்க. இந்த மாதுளையில் அதிக அளவு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் இருப்பதால் இவை காயங்கள் ஆகியவற்றை வேகமாக ஆற்றச் செய்யும் மற்றும் மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி சருமம் பொலிவாக இருப்பதோடு சருமத்தின் நிறத்தையும் அது அதிகரிக்க செய்யுமாங்க. இந்த அவகேடோவில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் நிறைஞ்சி இருக்குதாங்க. அதோடு அதிலுள்ள கரோட்டினாய்டுகள், அதிலுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சூரிய வெப்பத்தால் ஏற்படும் சரும சேதத்தை தடுக்க இந்த அவகேடோ பயன்படுறத சொல்கிறாங்க. அவகேடோவை உணவில் சேர்த்து கொள்வதுடன் கூடவே பேஸ் பேக்காகவும் பயன்படுத்தி வரும்போது அது சருமத்தில் ஏற்படும் மெல்லிய கோடுகளையும் சுருக்கங்களையும் தடுக்க உதவி செய்யுதுங்க. கொய்யா பழத்தில் சருமத்திற்கான பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்திற்கு இந்த கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அதிக அளவில் வைட்டமின் சி, குறிப்பாக சிட்ரஸ் பழங்களில் உள்ளதை போலவே 4 மடங்கில் இதில் வைட்டமின் சி இருக்காங்க. இது சருமத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவி செய்யுதாங்க. வயதான தோற்றத்தை தடுக்கும் ராஸ்பெரி, இது நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் இது வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம வயதான தோற்றம் வந்துட்டு இளமையாக மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிக அதிகமாக இருக்குங்க. இதில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் என்சைம்களின் உற்பத்தியை முறைப்படுத்துவதோடு இரத்தம் உறைதல் மற்றும் இதய நோய்களால் ஏற்படாமல் பாதுகாக்கவும் இது உதவி புரியுதாங்க. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள், நுண்ணிய கோடுகள் ஆகியவற்றை நீக்கி இளமையாகவும் புத்துணர்ச்சியோடும் சருமத்தை பாதுகாக்க இது உதவி புரியுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலில் முதுமைக்கான அறிகுறிகள் தோன்றுவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் கொலாஜன் என்னும் புரதத்தின் உற்பத்தி குறைவது தாங்க. குறிப்பாக இந்த சோயா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ்டின் என்ற கலவை கொலாஜன் உற்பத்தியை தூண்டுதாங்க. ஆன்டி ஏஜிங் பண்புகளையும் நிறைந்த இந்த சோயா பால் மற்றும் டோஃபுல் பன்னீர் போன்ற சோயாவினால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மிகவும் நன்மை பயக்கும் வகையில் இருக்குதாங்க. ஆரஞ்சோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இளமை மாறாமல் இருக்க உதவும் ஒரு சிறந்த பழங்களில் இந்த ஆரஞ்சு பழமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் முதுமையை அண்ட விடாமல் தடுக்குதாங்க. நம்மளுடைய பாதாம் பருப்பில் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும் சிறந்த உலர்பழம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதால் ஊட்டச்சத்தின் பலனை முழுமையாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த சிறந்த உணவுகளில் நெல்லிக்காய் முதலிடம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தேவையான மிக முக்கிய ஊட்டச்சத்தாக பங்கு வகிக்குதுங்க. முக்கியமாக மீன் பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள், குறிப்பாக மீன் உணவுகளில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும் ஊட்டச்சத்தாக இருக்குங்க. சிவப்பு இறைச்சியை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. மிக 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 முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா குடிக்குங்க. தண்ணீரில் இருக்கக்கூடிய நன்மை வேறு எதுலேயுமே இல்லைங்க. இளமை மாறாமல் இருக்க நீர் சத்து மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்குது. தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதோடு சருமம் மற்றும் கூந்தலை இளமையாக வைத்திருக்க உதவி புரியுதுங்க. குறிப்பாக சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்களில் அவுரி நெல்லிகள், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, பப்பாளி, தக்காளி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீரைகளையும் சாப்பிட்லாம். கீரை, கேல், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டைகள், நட்ஸுகள், காய்கறிகள், கொழுப்பு நிறைந்த மீன்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளோனஸாக இருப்பதோடு பார்க்கவே அழகாக இருப்பீங்க.
இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோனஸாகவும் வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.